விஷாரத் பூர்வாத்தோட ரிவிஷன் கிளாஸ் டே 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் பேப்பரில் டிப்பனி இம்பார்ட்டன்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேஷவ், சாதக் புத்ரு, சுபேதாரணி, ஷாஹினி, கோட்டையா, ஷியாமா, கூங்கா, கோதன். சரியா? கேஷவ், சாதக் புத்ரு, சுபேதாரணி, ஷாஹினி, கோட்டையா, ஷியாமா, கூங்கா, கோதன். இதை வந்து இந்த மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த 8 மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எனி 3 எழுதிடலாம். 3 வரும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அதனால் 8 படிக்கணும். அப்போ தான் 3 எழுத முடியும். சரி, பேப்பர் 2 பாருங்கள். பேப்பர் 2ல் ஆல்ரெடி நம்ம கிராமர் எல்லாம் பார்த்துட்டோம். தேர்டு பாருங்கள், ரூப் ரேகா பாருங்கள், இம்பார்ட்டன்ட். பாரத் கி சிக்ஷா பிரणाली ஹமாரா பிரிய. அடுத்தது வர்ஷ ரிது. அடுத்தது வன சங்ஷன், ராஷ்டிரிய பாஷா, வைஞானிக். இந்த மொத்தம் வந்து 6 மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இதிலிருந்து வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது லெட்டர் ரைட்டிங் பாருங்கள். லெட்டர் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் ஆனது சொல்கிற பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ராஜ்பால், ஸ்ரீராம். செகண்ட் வந்து ஸ்ரீராம்து. அடுத்தது தேர்ட் வந்து வாரணாசி. அடுத்தது ஆப்கா மும்பை சேப். அடுத்தது சிண்டிகேட் பேங்க். மொத்தம் 5 இருக்குது. இந்த 5 மட்டும் படிச்சுக்கோங்க. 5 படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று எழுதிட்டீங்க. அடுத்தது வந்து என்னது இருக்குது, இந்த ஷார்ட் நோட்ஸ் எழுதணும் இல்லையா, 5th ரோம் லெட்டரு, சங்ஷிப்த் கரண். அது வந்து பாருங்கள், அதை நீங்கள் படிச்சுட்டு இந்த 2 லைன் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. இந்த 2 லைனை மட்டும் நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு கவுண்ட் பண்ணி எப்படி நீங்கள் சுருக்கி எழுதுனீங்கன்றதை வந்து ஃப்ரேம் பண்ணி எழுதணும். சென்டென்ஸை வந்து கரெக்டாக வந்து முடிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு முடிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபார்மேஷனாக எழுதணும். இதை நீங்கள் இந்த 2 லைனு எழுதணும். இது வந்து கொடுத்துருக்க லைனு, இது வந்து நீங்கள் எழுதின லைனு. ஸோ 1/3 நீங்கள் சுருக்கி எழுதணும்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது 6th ஒன் பாருங்கள், அனுவாத் அபியாஸ் இல்லையா. அனுவாத் அபியாஸ் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று மேஹனத் கர்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று உழைப்பது. செகண்ட் வந்து நிர்பயா கே உத்யா, निर्भया का उदय. அடுத்தது उद्पन्नन बढ़ाई के लिए. அடுத்தது 4th ஒன்று लेकिन मनुष्य आलसी है, அதுக்குள்ளே அது ஒன்று. அடுத்தது ஹிந்தி மே மன்வத் கீச்சியே, என்னுடைய செல்வம் ஒரு பெட்டியிலே அப்படி இருக்குல்லையே, அது ஒன்று. செகண்ட் ஒன்று காந்திஜி வாழ்க்கையில். அடுத்தது தேர்ட் ஒன்று இன்று நம் நாட்டுக்கு மிக முக்கியமானது அப்படின்றதும். 4th வந்து மேலை நாடுகளே சாந்தி தத்துவம் என்றும் அப்படின்ட்டு. ஸோ மொத்தம் 4 மட்டும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? விஷாரத் பூர்வாத்தை ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணி நான் வந்து படிச்சிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க கமெண்ட்டில் எனக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றதையும், நல்லா எழுதியிருந்தேன் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிராமர் உட்பட எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பேன். சரியா? தன்யவாத்.